இப்போ தனுசு லக்கணம் குருவே அங்கே இருக்கார், எட்டுக்குடைய சந்திரன் அங்கே வந்துடக்கூடாது. இதனுடைய திசையோ புத்தியோ வரும்பொழுது அவங்கள பாடாப்படுத்திடும். அப்போ அவருடைய ஜாதகத்தில் ஒரு தனுசு லக்கணம், தனுசுலேயே குரு, எட்டுக்குடைய சந்திரன் அங்கேயே இருக்கார். குரு தசாவில் சந்திர புத்தி கரெக்டாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இருந்த நிறம் வேறு, சாண்டல் கலரில் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தார். அதுவே தூண்டும் அந்த நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணிடுறாரு, ஒயிட்டாக பண்ணிடுறாரு. பண்ணின செகண்டுக்கு அவருக்கு என்ன அது கரெக்டாக ஒரு அது நம்ம கேட்குறதும் அவங்க பண்ணினதும் அவங்க கட்டத்தினுடைய விதி பிரகாரம் நடக்குது. அதுக்காக நான் கேட்டனால நடந்துச்சுல சொல்லக்கூடாது, பொய் தான் சொல்லணும். அப்போ நான் வாங்கினோடனே இந்த ஜாதகம் வருது. ஜாதகம் வந்தோடனே இவருக்கு ஏதாவது யூரினல் ப்ராப்ளமோ சர்ஜரியோ அல்லது விபத்தோ ஹெட் இன்ஜுரியோ வந்துச்சா. சார் நல்லா ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்தார். போய் பார்த்தா தலையில் அவருக்கு டியூமர்னு சொல்லி மண்டையை உடச்சி இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சார். வண்ணங்கன்னு புதுசாக பூசுனீங்களா? ஏன்னா கும்பத்தில் இருக்கிற ராகு அதை ஏக்கிக்கிட்டு இருக்கு 3ஆம் பார்வையா. ஆமாங்க சார், வீட்டுக்கு வேண்டாம். என்ன ஒயிட்டாக மாற்றிட்டீங்களான்னு. முதல்ல எல்லோவாக இருந்து இப்போ ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆமாம், எல்லோவா வந்து ஒயிட் மாறிடுச்சு. அப்போ அந்த நிறமும் சுட்டி காட்டும், அந்த பிளானட்டும் வேலை செய்யும்.